இன்று நவம்பர் 25 நாமல் ராஜபக்ச நுகேகுடவில் நடத்தியது போல மேலும் 3 கூட்டங்களை நாட்டின் முக்கியமான நகரங்களில் நடத்த இருப்பதாக ஊடகங்களில் நேற்று செய்தி வெளியாகி இருந்தது. சமூக வலைத்தள வாசிகளிடம் சிரித்து மகிழ்ந்த காணொளிகளுக்கு விசேட வினோத வரியொன்றை அறவிடும் அளவுக்கு நகைச்சுவை நுகேகுடம் முழுவதும் அன்று நிறைந்திருந்தது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு கண்டென்ட் காவியம் ஒன்றையே தந்துவிட்டு ஓய்ந்து போனார்கள் குடிமகன்கள். உயர் ஜனநாயக அரசியல் மாற்றம் என்றெல்லாம் பேசும் எமக்கு, சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் பொறிமுறை மாற்றம் பற்றி பேசும் எமக்கு, தூய்மையான நிர்வாகம் பற்றி பேசும் எமக்கு இந்த நுகேகுட நிகழ்வுகள் காலத்துக்கு ஒவ்வாத சீழ்படிந்த அரசியல் கலாச்சாரத்தை கட்டி காக்கும் ஒரு சிலரின் சில்லறைத்தனமான திருவிழா என்று ஒதுங்கிக் கொள்ள முடியும். ஆனால் அந்த கூட்டம் சொல்ல வரும் செய்தி ஒன்று இருக்கிறது. அது கனதியானது. அதாவது மில்லியன் கணக்கான இலங்கை மக்கள் எந்த சிஸ்டத்தை தோற்கடித்தார்களோ அந்த சிஸ்டத்தின் பிதாமகர்கள் மீண்டும் வெவ்வேறு அலங்காரங்களுடன், ஆனால் அதே பழைய தேசாபிமான கோஷங்களுடன் மைக் பிடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இதேவேளை நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசவின் எதிர்க்கட்சி வகிபாகத்தை தாண்டி சென்று விட்டதாகவும், இனி நாமல் தான் நாட்டின் உத்தியோகபூர்வமற்ற எதிர்க்கட்சி தலைவர் என்றும் ஒரு கூட்டம் சொல்ல தொடங்கி இருப்பதை நீங்கள் கூட அவதானித்திருப்பீர்கள். கூட்ட எதிர்க்கட்சியாக இந்நிகழ்வில் சஜித்தும் பங்கேற்று தன்னுடைய பரிவாரங்களுடன் ஏறி பலத்தை காட்டியிருக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, சஜித்தும் இதே போன்ற ஒரு மேடையை போட்டு இதைவிட பிரம்மாண்டமாக மக்களை காட்டி கூட்டம் போட்டுவிட்டு தான் நாமலை விட பெரிய ஆள் என்று நிரூபிக்கட்டும் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதில் முதலாம் தரப்பு சொல்வதை அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது. சஜித் பிரேமதாச போய் நாமல் ராஜபக்சவின் மேடையில் ஏறுவது என்பது அரசியல் தற்கொலைக்கு சமன். மொத்தமாய் இனவாத ஜோதியில் கரைவது போன்ற ஒன்று அது. அண்மை காலங்களில் சஜித் பிரேமதாசவின் அரசியல் தீர்மானங்களில் ஒரு சடுதியான மாற்றம் தெரிந்தது. அவருக்கு யார் கொடுத்த மட்டகரமான ஆலோசனையோ தெரியவில்லை. ராஜபக்ச தரப்பு காலாகாலமாக ஏகபோக உரிமை எடுத்துக்கொண்டு தெரிந்த அரசியலை அவரும் இப்போது செய்ய தொடங்கி இருக்கிறார். தான் ஒரு சிறந்த பௌத்தன் என்று சிங்கள சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தோரணையிலேயே அவரது பாராளுமன்ற உரைகள் அமைந்தன. உண்மையில் சட்டவிரோத குளிர்பான கடை ஒன்றுக்கும் கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை கடைசியில் கசப்ப தேரர் போய் அத்துமீற ஞானசார தேரர் நேரலையில் வந்து ஊடக சந்திப்பு வைக்கும் அளவுக்கு திரிபடைந்தது. இப்போது கசப்ப தேரரும் இல்லை, ஞானசார தேரரும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஓடி திரிந்த சஜித்துக்கு சிறுபான்மை மக்கள் மத்தியில் மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த தேர்தல்களில் சஜித்தை ஆதரித்த பாவத்துக்கு புலம்பி தீர்த்தது. ஆனால் இதையெல்லாம் சிறிதும் பொருட்படுத்தாமல் சஜித் அணியின் நளின் பண்டார எழுந்து வடக்கு கிழக்கில் இராணுவம் கையகப்படுத்திய நிலங்களை பொதுமக்களுக்கு வழங்குவதை எதிர்த்து நின்றார். ஏற்கனவே வெந்து போயிருந்த சமூகத்தின் தலையில் அசிட் ஊற்றிய மாதிரி அமைந்தது எந்தவித அடிப்படையுமற்ற அவருடைய உரை. இப்படி விமல் வீரவன்ச, உதய கம்மான் பில மற்றும் ராஜபக்ச குழுமம் வழக்கமாக பேசும் அரசியலை சஜித் தரப்பு கொப்பி அடித்து வசமாக வாங்கி கட்டியது போல ஒரு நிகழ்வுதான் தோட்ட தொழிலாளிகளினுடைய சம்பள உயர்வில் கருத்து சொல்ல போய் கையை சுட்டு கொண்ட விவகாரம். சஜித் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெறும் கருத்து சொல்வதோடு நிறுத்தி இருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது? ரோஹிணி கவிரத்ன லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு போய் 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு முறைப்பாடு செய்யும் அளவுக்கு எந்தவித தூர நோக்குமற்ற ஒரு வினோத அரசியலை செய்தார். இலங்கை சரித்திரத்தில் முதலாக தோட்ட தொழிலாளர்கள் எதிர்க்கட்சிக்கு எதிராக தேங்காய் உடைத்து சபித்தார்கள். அதுவரை காலமும் ஒன்றாயிருந்த மனோ கணேசன் தலைமையிலான அணி அரசின் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. உயர உயர பறந்தாலும் காகம் பருந்தாகுமா என்றும், கங்கையில் மூழ்கினாலும் காகம் அன்னமாகுமா என்றும் சிறு வயதில் பழமொழி கற்று வளர்ந்திருக்கிறோம். அதே போலத்தான் சஜித் நிலைமையும். தீவிர வலதுசாரி தேசியவாத அடையாளம் என்ற பெயரில் அவர் ஏதோ ஒன்றை தூக்கி தன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு வடக்கு கிழக்கு விவகாரத்தில் கருத்து சொல்லுகிறார். அதேவேளை தோட்ட தொழிலாளர் விவகாரத்தில் சுதந்திரம் கிடைக்க முன்னர் ஆட்சி செய்த வெள்ளைக்கார துறை போல நடந்து கொள்கிறார். உண்மையில் சஜித் பிரேமதாசவுக்கு மஹிந்த ராஜபக்ச செய்த விகார ஏறும் அரசியலோ தீவிர சிங்களமய அரசியலோ என்றைக்குமே சரியாகாது. 2000ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் அவர். 2 ஜனாதிபதி தேர்தல்களில் ஜனாதிபதி வேட்பாளரானவர்.
அவருக்கு சிறுபான்மை சமூகம் அமோகமாய் வாக்களித்திருக்கிறது. ஆனால் அவர் நாமல் தரப்பு செய்யும் அரசியலை போன்ற ஒன்றை செய்ய போக பெரும்பான்மை மக்களை கவருவதை விட சிறுபான்மை மக்களின் வயிற்றெரிச்சலை வாங்கி கட்டிக்கொண்டதே கண்ட பலனாக அமைந்தது. உண்மையில் நுகேகொட கூட்டத்துக்கு போவது பற்றியும் ஆரம்பத்தில் சஜித் தரப்பில் ஒருமித்த கருத்து இருக்கவில்லை. மரிக்கார் மட்டும்தான் கடைசி வரை தீவிரமாய் அப்பேரணியை எதிர்த்து நின்றார். மற்றவர்கள் எல்லாம் பானில் பட்டர் பூசுவது போல பூசி மெழுகி நின்றார்கள். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் என்பது இந்த அரசுக்கு பிரதியீடாக ஆட்சி பீடமேற இருப்பவரினுடைய பதவி. இந்த அரசை விட, இந்த ஆட்சியாளர்களை விட சஜித் பிரேமதாச முற்போக்கான பாத்திரத்தையே வகிக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு அடுத்த மாற்றாக சஜித்தும் அவரது கட்சியும் அமையும். அரசு மீது மிக காத்திரமான விமர்சனங்களை செய்து கொண்டு தொடர்ச்சியாக கேள்விக்குட்படுத்தலையே பிரதான எதிர்க்கட்சி செய்திருக்க வேண்டும். ஊழல்வாதிகளும் நாட்டை சின்னாபின்னப்படுத்தியவர்களும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தவிர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான திட்டங்களையே முன்வைத்திருக்க வேண்டும். நல்லதை நல்லது என்றும் கெட்டதை கெட்டது என்றும் சொல்லும் அரசியலை விட்டுவிட்டு எல்லாவற்றுக்கும் குற்றம் குறைகள் பிடித்து கேலி கூத்தாக்கியதனுடைய எதிரொலியாகவே இன்று பிரதான எதிர்க்கட்சியை மீறிக்கொண்டு இழத்துடிக்கக்கூடிய பிற்போக்குவாத சக்திகளையும் அவர்களுடைய அராஜக கூட்டணிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தப்பித்தவறி ஐக்கிய மக்கள் சக்தி பிளவுபட்டால் அதனால் ஏற்படும் சேதாரம் அளவிட முடியாத ஒன்றாகிவிடும். அரசுக்கு மாற்றீடாக நாமல் தரப்பு அதே பழைய கோஷங்களுடன் எழுந்து நிற்க பார்க்கும். அவர்கள் துளியும் மாறவில்லை என்பதையே அவர்களுடைய பேரணிகளும் அவர்களது நடவடிக்கைகளும் நமக்கு கட்டியம் கூறுகின்றன. சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி விட்டு செல்லலாம். அதே பொதுஜன பெரமுன மாடல் தான் அரசுக்கு பதிலாக மாற்றீடாக அமைந்தால் எதிர்காலத்தில் என்னென்னவெல்லாம் ஆகும் என்பதை விட இறந்த காலத்தில் என்னென்னவெல்லாம் ஆகின என்று ஒரு எக்ஸ்ரே பார்வை பார்க்கலாமா? முதலில் பொருளாதார மந்தத்தால் நாடு தெருவில் நின்றது. பொருளாதாரத்தை நாசம் செய்தவர்கள் என்று உச்ச நீதிமன்றம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொடுத்த வழக்கு தீர்ப்பில் அந்நாளைய அரசு துறையினுடைய முக்கிய புள்ளிகளுடன் கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச ஆகியோர் இருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? அடுத்து இரண்டாவது விஷயம், மக்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வது எப்படி போனாலும் சாமானிய வாழ்க்கையை கூட வாழ வழியின்றி நெருக்குவாரங்களுக்குள்ளானார்கள். 14 மணித்தியாலங்களுக்கு மேல் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு வரிசையில் போய் நின்று கொண்டார்கள். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் இழுத்து மூடப்பட்டன. பெட்ரோலோ டீசலோ இல்லாததால் பொது போக்குவரத்து மொத்தமாக முடங்கியது. தொழிற்சாலைகள் மூடு விழா கண்டன. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? அடுத்து பெரும் பெரும் முதலாளிகளுக்கு விசேட வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டன. கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததும் வட் வரி 15 வீதத்திலிருந்து திடுதிடுப்பென்று 8 வீதமாக குறைக்கப்பட்டது. இந்த வரி வருமான இழப்பே பொருளாதாரத்தினுடைய தள்ளாட்டத்தின் ஆரம்ப காரணி என்று சொல்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ரசாயன பசலைகளை ஒரே இரவில் தடை செய்ய போக விவசாய நிலங்கள் முதல் தேயிலை தோட்டங்கள் வரை அடி வாங்கின. மிக பாரதூரமான உணவு நெருக்கடியும் ஏற்பட்டது. இதேவேளை சீனாவிலிருந்து பசலை என்ற பெயரில் ஒரு கப்பல் வந்தது. அதில் மனித குலத்துக்கு ஒவ்வாத பாக்டீரியா உள்ளதாக ஆய்வக பரிசோதனைகள் சொல்லின. கடைசியில் என்ன நடந்தது? கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால் அந்த பசலையை கண்ணால் கூட காணாத இலங்கை பொது ஜனத்தின் வரிப்பணம் $6.9 மில்லியன் அந்த நெருக்கடி காலத்திலும் நட்டையீடாக செலுத்தப்பட்டதுதான். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? இன்னும் ஒன்று சொல்கிறேன், ஈஸ்டர் உட்பட மிக முக்கிய விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் பந்தாடப்பட்டார்கள். கோட்டாபய ராஜபக்ச அமைச்சரவையை நியமிப்பதற்கு முன்னர் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகரவை காலி மாவட்டத்துக்கு மாற்றம் செய்தார். நிறைய அதிகாரிகள் பழிவாங்கப்பட்டார்கள். சிலர் உயிர் பயத்தில் நாட்டை விட்டு தப்பிச் சென்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? ஊடகங்களும் ஊடக நிறுவனத்தின் மீதான தாக்குதல்களும் மறக்க முடியாதவை. சிரச டிவி தலைமையகம் தாக்கப்பட்டது. சண்டே லீடர் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டார். போதல ஜயந்த போன்ற ஊடகவியலாளர்கள் மோசமாக தாக்கப்பட்டார்கள். இலங்கை உலக அரங்கில் ஒரு ஒதுக்கப்பட்ட தேசம் போல ஆனது.
இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? இனவாதம் அதன் உச்சத்தில் இருந்தது. ஒரே நாடு ஒரே தேசம் என்ற செயற்திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டு அதன் தலைவராக 2021ஆம் ஆண்டு கலகுடா தே ஞானசார தேரர் நியமிக்கப்பட்டார். மேலும் மலட்டு கொத்து மலட்டு ஆடைகளில் சிங்கள இனத்தை வேறறுக்கும் சூட்சுமம் இருப்பதாக பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. இப்படியான போலி பரப்புரையால் அம்பாறையில் கலவரமே மூண்டது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? இன்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவினுடைய பிறந்த நாள். சந்திக்கு சந்தி பேனர் இல்லை, அரச நிறுவனங்களில் பெரிய சைஸ் எழுத்தில் வாழ்த்து இல்லை, மின்கம்பங்களில் ஜனாதிபதி தொங்கவும் இல்லை. ஆனால் முன்னர் ஒரு காலத்தில் இலங்கையில் இதெல்லாம் நடந்தன. பைலட்டுகளுக்கு இலங்கையை கண்டுபிடிக்க ரேடார் தேவைப்படாத அளவுக்கு ஜனாதிபதிகளதும் அவர்களது குடும்பங்களினதும் போட்டோக்கள் வளிமண்டலம் எங்கும் நிறைந்திருந்தன. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படியெல்லாம் நடக்காது என்பதற்கு என்ன நிச்சயம்? இப்படி சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். இனியாவது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மக்களுடனான அரசியலை செய்ய வேண்டும். இதேவேளை ஜனாதிபதிக்கு பிந்தைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு முக்கிய பொறுப்பையும் ஞாபகப்படுத்தி விடுவோம். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் புது நம்பிக்கையுடன் புது வருடம் ஒன்றை எதிர்கொள்கிறீர்கள். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய பிறந்த நாளின் போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளும் திட்டங்களும் இருக்கும். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எடுக்க போகும் தீர்மானங்களும் முடிவுகளும் 22 மில்லியன் மக்களோடு சம்பந்தப்பட்டது. தொடர்ந்தும் மிக துணிச்சலுடனும் நேர்மையுடனும் பணி செய்யுங்கள். நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இந்த நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று உண்மையாக தாயகத்தை நேசிக்கும் மக்களுக்கு மாத்திரமே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.